ஓம் கணேசாய நமக. பணிவுகலந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். அதிசார அதிரடி குறுப்பெயர்ச்சி. அதாவது இந்த குறுப்பெயர்ச்சியானது வருகிற 2026ஆம் ஆண்டு மே மாதம் நடக்க வேண்டியது ஆகும். அதற்கு முன்கூட்டியே அதிசாரமாக கடகராசியிலே அடியெடுத்து வைக்கின்றார். இதைத்தான் அதிசார அதிரடி குறுப்பெயர்ச்சி என்று சொல்லப்படுகிறது. இந்த பெயர்ச்சி எப்பொழுது நடைபெறுகிறது அப்படின்னு சொன்னால், விஸ்வாவசு வருஷம் புரட்டாசி மாதம் 22ஆம் நாள், ஆங்கில தேதிக்கு 8/10/2025 புதன்கிழமை பிற்பகல் 3:11 அளவில் புனர்பூசம் நட்சத்திரம் 3ஆம் பாதமாகிய மிதுன ராசியில் இருந்து புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதமாகிய கடகராசிக்கு அதிசார குறுப்பெயர்ச்சியாக கடகராசிக்குள்ளே என்ட்ரி ஆகிறார். இந்த என்ட்ரி ஆகின்றவர் 19/10/2025 புனர்பூசம் நாளில் வக்ரம் ஆகின்றார். 22/10/2025 பகல் 10:24 அளவில் மீண்டும் மிதுன ராசிக்குள்ள வக்ரமாகவே பிரவேசம் ஆகிறார். அதாவது புனர்பூசம் 3இல் வக்ரமாகின்றார். 18/1/2026 புனர்பூசம் 2இல் வக்ரம், 18/2/2026 புனர்பூசம் 1இல் வக்ரம், 17/3/2026 அன்றைய தினம் புனர்பூசம் 1இல் வக்ர நிவர்த்தி அடைகின்றார். மேலும் அதிசார ஓட்டமாக 31/3/2026 புனர்பூசம் 2இல் வக்ரம் ஆகின்றார். இந்த கால அளவு வரைக்கும் இவருடைய பலாபலன்கள் சற்று வித்தியாசமாக நடைபெறும். மிதுன ராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த குரு பகவான் பெயர்ச்சியானது, ரிஷப ராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த குறுப்பெயர்ச்சியானது 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறதாக அது ஒரு அர்த்தம். அதே சமயம் இவருடைய உண்மையான பெயர்ச்சி இது கிடையாது. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், மிதுன ராசியிலே பணி செய்து கொண்டு வருகின்ற அந்த குரு பகவான் டெப்டேஷன் பணியாக கடகராசி ஆபீஸுக்கு பணி மாற்றம் செய்யப்படுகின்றார். இது பணி மாற்றம் என்பது உறுதியான டிரான்ஸ்ஃபர் கிடையாது. ஒரு டெப்டேஷன் டியூட்டியாக அங்கே போகிறார். இந்த மிதுன ராசியில் இருக்கும் பொழுது இவருக்கு இங்கே பகையாகத்தான் அவர் இருந்தார். அதாவது இந்த அலுவலகத்தில் அவர் பகைத்தன்மையோடு தான் நடந்து கொண்டார். இவரோடு சக அதிகாரிகளும் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. இப்போ கடகராசியில் டெப்டேஷன் பணியாக அங்கே போகின்றவர் உச்சம் பெறுகின்றார். உச்சம் பெறுகின்ற, அதாவது எப்படின்னு சொன்னால், அந்த அலுவலகத்தில் இவர் தான் சீனியர் ஆஃபீஸராக அங்கே போய் பணியாற்றக்கூடிய ஒரு தன்மை அப்படிப்பட்டது. அதனால் அவருக்கு உச்சம் வீடு அப்படின்னு கணக்கு. அங்கே அவர் வச்சது தான் வருஷம். அவர் சொல்லுக்கு எல்லாரும் கட்டுப்பட்டு ஆகணும். பெரிய அதிகாரியாக இருந்தால் கூட இவருக்கு கீழே தான் கட்டுப்பட்டு ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தம். அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல் டெப்டேஷன் அலுவலகமாக கடகராசியில் போய் என்ட்ரி ஆகிறார். பூர்வாங்க ராசியான மிதுன ராசியிலே உள்ள பலனைத்தான் கொடுத்து கொண்டு வருவார். அதுக்கப்புறம் பெரியதுக்கு இந்த மாதிரி பலாபலன்கள் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வித்தியாசப்படும். பூர்வாங்க ராசியில் உள்ள பலனை கொடுத்து கொண்டு வரும் பொழுது கடகத்தில் போய் உட்காருகின்ற காரணத்தினால் அந்த பார்வை விகிதாச்சாரம் மாறுபாடு அடையும். 2ஆம் இடத்துல இருந்து கொண்டு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து கொண்டு உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்த்து கொண்டு வந்தார். அதோடு உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்த்து கொண்டு வந்தார். அது பின்ன உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்த்து கொண்டு வந்தார். இப்போ பார்வை மாறுபாடு அடைகின்றது. ஒரு இடத்துல அமர்ந்து பார்க்கிற பார்வை வேறு, அதுவே இன்னொரு இடத்திலிருந்து பார்க்கின்ற பார்வை வேறு. சம்பளம் வாங்குறது ஏனோ பழைய அலுவலகத்தில் தான். அதுக்காக பார்வைகள் அதே இடத்துல அதே பார்வையாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அந்த பலன்களுக்கு, பார்வைக்கு பலன்கள் மாறுபாடு அடைந்து விடும். அந்த மாறுபாட்டைத்தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இவர் கடகராசிக்கு வந்த உடனே உங்களுடைய 7ஆம் இடத்தை அவர் பார்ப்பார். 3ஆம் இடத்திலே இருந்து கொண்டு 7ஆம் இடத்தை பார்ப்பார். அடுத்தபடியாக உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்ப்பார். உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்ப்பார். உங்களுக்கு சொந்தமான 7ஆம் வீட்டை அவர் ஸ்பெஷல் பார்வையாக, 5ஆம் பார்வையாக அவர் பார்க்கிறார். அப்படி பார்க்கின்ற காரணத்தினால ரிஷபராசியிலே பிறந்து உங்களுக்கு அந்த நண்பர்கள், மனைவி,
கூட்டாளிகள் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்தை அவர் பார்க்கின்ற காரணத்தினால இதில் ஏற்பட்டு வந்த சில பல குழப்பங்கள் விலகிவிடும். அதாவது நண்பர்களிடையே வந்த போட்டி மனப்பான்மை விலகும். சில நண்பர்கள் கருத்து வேற்றுமை காரணமாக விலகி செல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க, விலகி சென்றிருப்பாங்க. அப்படிப்பட்ட நண்பர்களெல்லாம் திரும்பி சேருவாங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் பலமாகவே இருக்கும். அதுபோக கூட்டு வியாபாரம், கூட்டு தொழில் செய்து கொண்டு வருகின்ற சில பேருக்கு, ரிஷபராசியிலே பிறந்தவர்கள் கூட்டு தொழில், கூட்டு வியாபாரம் செய்து கொண்டு வருகின்றவர்களுக்கு கொஞ்சம் அந்த கூட்டாளியோடு கொஞ்சம் மனக்கசப்பு, சலசலப்பெல்லாம் இருந்து வருகிறது. இந்த சலசலப்புகளை எல்லாம் ஒடுக்கி வைத்து நல்லபடியான ஒரு ஆரோக்கியமான ஒரு நட்பை கொண்டு வரக்கூடிய தன்மையை இந்த 5ஆம் பார்வையாக உங்களுடைய கூட்டாளிகளுக்கு கொண்டு வருவார். இதெல்லாம் போக மனைவிக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த சில வகை கருத்து வேற்றுமைகள், சில ரிஷபராசிக்காரர்களுக்கு பொதுவாக 2ஆம் தாரம் என்பது கண்டிப்பாக இருக்கும். இந்த மேசலக்கணத்துக்காரங்களுக்கும் ரிஷபலக்கணத்துக்காரங்களுக்கும் அந்த மாதிரியான யோக அமைப்பு அடிப்படையில் இருக்கும். இது ராசி ரீதியாக பார்க்குறோம். ராசி ரீதியாக இருந்த போதிலும் கூட சில ரிஷப ராசியிலே பிறந்தவர்களுக்கு துணை கலஸ்திரம் அப்படிங்கிறது இருக்கும். 2ஆம் தாரமாக கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. சில பேர் தெரியாமையே குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு வருவீங்க. சில இடங்களில் தாலியை கட்டி அங்கே ஒரு குடும்பம் தனியாக இருக்கும். இந்த மாதிரியான சில அந்த குடும்பத்திலிருந்து அடிக்கடி பிரச்சனைகள் உருவாகி கொண்டே வந்து கொண்டிருக்கும். இதெல்லாம் எவ்வளவு காலம்தான் சமாளிக்கிறது அப்படிங்கிற காலகட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கும். அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கக்கூடிய வகையிலே சில தொந்தரவுகள், மறைமுகமான தொந்தரவுகள் உங்களை விட்டு விலகும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். அப்படி விலகுகின்ற காரணத்தினால மனைவியோடு ஆசாபாசமாக இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு கிடைக்கின்றது. மனைவியோடு சில கருத்து வேற்றுமைகள் அப்பப்போ கசிந்து விட்டு கொண்டு இருந்தது. அந்த கசிவுகள் இந்த பார்வையின் காரணமாக கசிவுகள் காணாமல் போய்விடுகின்றது. ஆக இன்னொரு வீட்டினுடைய, அதாவது இன்னொரு மனைவியினுடைய தொந்தரவும் குறையக்கூடிய வாய்ப்பாக வருகின்ற காரணத்தினால இந்த பிரச்சனைகள் ஓய்ந்து குடும்பத்தில் குதூகலம் நிகழக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது மலர். அதுக்கடுத்தபடியாக உங்களுக்கு சொந்தமான 9ஆம் வீடாகிய பாக்கிய வீட்டை அந்த குருவின் பார்வை விழுகின்றது. பாக்கிய வீடு என்னவோ அந்த குருவுக்கு நீச வீடு. இது சனியினுடைய வீடு, தொழிலாளர்கள் வீடு. அதாவது காலதேவனாகிய 10வது வீடு தான் உங்களுக்கு 9வது வீடு. இந்த 9வது வீடு என்பது தொழில் முனைந்து செல்லக்கூடிய வாய்ப்பு, அதன் மூலமாக நல்ல யோக போகங்களை பெற்று அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினால இந்த தொழிலில் ஏற்பட்டு வந்த தொழிலாளர்கள் பிரச்சனை ஓய்ந்துவிடும். தொழிலாளர்கள் பிரச்சனை இல்லாமல் இருந்தால் தான் தொழில் நல்லபடியாக நடக்கும். வியாபாரத்திலையும் தொழிலாளர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் தான் வியாபாரத்தில் பன்மடங்கு லாபத்தை பெற முடியும். உங்களுக்கு தெரியாமல் தொழிலாளர்கள் வேறு ஏதாவது சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் வரக்கூடிய லாபங்கள்லாம் கிணத்துக்குள்ளே போட்ட கல்லாக விழுந்துக்கிட்டு இருக்கும், வெளியே வராது. கல்லா பெட்டியில் பைசா சேராது. பொருள்கள்லாம் விற்றுருக்கும், கல்லாவில் நிறைய காசு வராது, அது அப்படியே தான் இருக்கும். ஆக தொழிலாளர்களுடைய ஒற்றுமை இருக்க வேண்டும். அதே போல் ரிஷபராசியிலே பிறந்த தொழிலாளர்கள் அத்தனை பேருக்கும் இந்த இடத்தில் உங்களுக்கு சம்பள உயர்வுகளை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதமாக அது அமையும். ஏனென்றால் 9ஆம் வீடு பாக்கியம் வலுவடைந்தால்தான் வருமானம் கிடைக்கும். வருமானம் கிடைப்பதற்கு சம்பளம் உயர்ந்து இருந்தால்தான் நல்லது. இதுக்கு அடுத்தபடியாக பாக்கியம் வலுவடைகின்ற ஒரு காலகட்டமாக விளங்கும். இது போக உங்களுடைய 11ஆம் இடத்தை அவர் பார்வையிடுகின்றார். அது தன் வீட்டை தானே பார்த்தல் என்ற கணக்கு. 11ஆம் இடத்தை தன் வீட்டை தானே பார்க்கின்ற காரணத்தினால எல்லா தொழில் வகையிலும் வியாபாரத்திலும் உங்களுக்கு அடைக்கப்பட்டு வந்த லாபங்கள் இப்பொழுது வரும்படி கிடைக்கக்கூடியதாக அது அமையும். லாபங்கள் பலவாறாக சிதறி போய்விட்டது. இது வரைக்கும் அந்த சிதறிய வருமானங்கள் ஒன்று கூடக்கூடிய ஒரு காலகட்டம் ஆகையினால வருமானம் உயர்ந்து காணப்படும், லாபங்கள் செழுமையுடையதாக அது அமையும். இந்த மாதிரியாக இந்த குருவின் பார்வை விழுகின்ற காரணத்தினால
இப்படிப்பட்ட நல்ல செயல்கள் உங்களுக்கு நடக்கும். ஏன்னா குருவின் பார்வை எதிரி மீது விழுந்தா கூட அவங்க நல்லா இருப்பாங்கன்னு தான் அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு பார்வை தான் குருவுக்கு. அவர் இருப்பிடத்தை வைத்து உள்ளதை விட அவருடைய பார்வை பலன் ரொம்ப ரொம்ப சிலாக்கியமாக இருக்கக்கூடியது. ஒரு களவாணியை பார்த்தா கூட அந்த களவாணிக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரம் படைத்தவர் தான் குருவினுடைய பார்வை. அவனையும் தப்பிக்க விடக்கூடியவர் தான் குரு. அப்படிப்பட்ட குரு. ஆக நல்லவனோ கெட்டவனோ அவர் பார்வை பட்டுச்சுன்னு சொன்னால் அவங்க ஒரு கஷ்டத்திலிருந்து நிவாரணம் அடைந்து விடுவார்கள். அந்த குருவின் பார்வைக்கு அவ்வளவு மகத்துவம். அப்படிப்பட்ட பார்வையினால் உங்களுடைய ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கெல்லாம் தொழில், வாணிபம், வியாபாரம், அந்த கலஸ்திரம், அதாவது மனைவி சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் விலகக்கூடியதாக அது அமையும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு யோகத்தை ஒரு குறுகிய இடைவெளியிலே கொடுக்கின்றார். 8-10-2025 முதல் 31-3-2026 அவர் கொடுக்கக்கூடியதாக அது அமைகின்றது. இவைகள்லாம் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு திருப்பு முனையாக உங்களுக்கு அமையும். பொதுவாக எல்லோருமே சனியை முன்னிட்டு எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். சனி பகவான் இன்னும் வாக்கிய கணித பிரகாரம் மீனத்துக்கு என்ட்ரி ஆகவில்லை, பேச்சு அடையவில்லை. அவர் வருகிற 6-3-2026 அன்றைய தினம்தான் மீனராசியிலே பெயர்ச்சி அடைகின்றார். அது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்து நாயகன் 10ஆம் இடத்துல தான் இருக்கின்றார். இந்த சனியை முன்னிட்டு பார்க்கும் பட்சத்தில் தான் நல்ல யோகம் வரப்போகின்றது அப்படிங்கிறது அர்த்தம். அதுக்கு இடையிலேயே குருவினுடைய அதிசார ஓட்டத்தின் மூலமாக உங்களுக்கு வரும்படிகள் உயரக்கூடியதாக அது அமையப்பெறுகின்றது. இனி வரிசையாக பார்க்கலாம். பொதுவாக இவர் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல போய் உச்சம் பெறுகின்றார். இருப்பிடம் பூர்வாங்க ராசியாகிய மிதுன ராசியிலே இருந்து கொண்டு என்ன பலாபலன்கள் கொடுத்து வருகின்றாரோ அது அப்படியே தொடரும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அவருடைய தற்காலிக பயணமாக டெப்டேஷன் டியூட்டியாக கடகத்தில் போய் இருக்கின்ற காரணத்தினால உங்கள் ராசிக்கு அவர் 3ஆம் இடத்துல தற்காலிக பயணத்தின் காரணமாக உங்களுக்கு வெகுவான கௌரவம் கிடைக்கக்கூடியதாக அமையும். உங்களுடைய முயற்சி ஒரு சாதாரண முயற்சி கூட பெருவெற்றியை கொண்டு சேர்க்கக்கூடிய வகையிலே அந்த உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமைந்திருக்கின்ற காரணத்தினாலும் அவர் உச்ச வீட்டில் இருக்கின்ற காரணத்தினாலும் இந்த யோகத்தை அவர் கொடுப்பார். இது தொடர்ந்து அடுத்தடுத்து தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகத்தான் அவர் செய்ய போகிறாரு. 31-3-2026 பின்னும் கொஞ்சம் ஒரு 2 மாதம் கழித்து மீண்டும் கடகத்துக்கே வந்துடுவார். அந்த கடகத்துக்கு வந்ததுக்கப்புறம் இன்னும் ஸ்ட்ராங்காக செய்யத்தான் போகிறார். ஆகையினால் அதுக்குண்டான ரிகர்சல் யோகம்தான் இது. அப்படிப்பட்ட யோகம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் இப்போ மேலும் மேலும் வளர்ச்சி அடையக்கூடியதாகவும் மெல்ல மெல்ல வெற்றியை தருகின்ற வாய்ப்பாகவும் அது அமைகின்றது. எடுத்த முயற்சிகள் வெற்றியடையும். போக்குவரத்து பயணங்கள் மூலமாக பல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கூடி வரும். பெரிய பெரிய அதிகாரிகள் தொடரும். அதிகாரம் படைத்த வல்லுநர்கள், அதிகாரம் படைத்த அதிகாரிகள், அதாவது உயர்ந்த அதிகாரம் படைத்த சில நபர்கள் உங்களுக்கு தொடர்பு கொள்வார்கள். அவர்கள் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கை பயணத்திலே உங்களுக்கு சில காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடிந்துவிடும். நீங்கள் எதிர்பார்க்கின்ற காரியங்கள் ரொம்ப சிரமத்தை கொடுக்கும்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. இந்த உயர்மட்ட அதிகாரிகளுடைய பழக்க வழக்கங்கள், தொடர்புகள், அவர்களோடு விருந்து சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமை, இவைகள்லாம் உங்களுக்கு பக்கபலமாக அமைந்து உங்கள் காரியத்திலே வெற்றி கிடைக்கக்கூடியதாக அது அமையும். மேலும் உங்களுடைய நட்பு வட்டங்கள் விரிவடையும். கலண்டு போன நண்பர்களெல்லாம் திரும்பி சேருவாங்க. அந்த மாதிரியாக இருக்கின்றது. தைரியம், வீரியம், பராக்கிரமத்தில் உங்களை மிஞ்ச முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். நீங்கள் இருந்த இடத்திலிருந்தே சில காரியங்களை சாதிக்கக்கூடிய வல்லமை இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார். 2ஆம் இடத்திலே வந்திருக்கின்ற காரணத்தினால தனப்புழக்கம் அதிகரிக்கும். இதுவரைக்கும் தனத்தை கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகத்தான் செலவழித்து பார்க்குறீங்க, இருந்தாலும் மிஞ்ச மாட்டக்கு இப்போ தனப்புழக்கம் அதிகரிக்கும். காசு பணம் சேரக்கூடிய வாய்ப்பாக அது அமையும். குடும்பத்திலே இருந்து வந்த சில பல குழப்பங்கள் விடுதலையாகிவிடும். குடும்பத்தில் தான் அவர் இருந்தார். நல்ல காரியங்களுக்காக சில யோகங்களை கொடுத்த போதிலும் 2இல் இருந்த காரணத்தினால குடும்பத்தில் சில குழப்பங்கள்லாம் இருந்துச்சு. மனைவி உங்கள் மேலே சந்தேகப்பட்டுக்கிட்டே தான் இருந்தாள்.
அது இப்போ வேறு வகையில் நீங்கள் டைவர்ட் பண்ணி விடக்கூடிய கட்டமாக அமைந்து சில பல தொந்தரவுகள் உங்களை விட்டு விலகி போகக்கூடிய காலகட்டம். அதே போல் வாக்கு கொடுத்த வாக்கை ரொம்ப நிறைவேற்றி காட்டுவீங்க. அதனால் உங்களுக்கு எல்லா விதமான சந்தர்ப்பங்கள் உயர்மட்ட துறைகளிலிருந்து உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் தேடி வரும். அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை வசதிகள் இன்னும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். 3ஆம் இடத்துக்கு 1ஆம் இடத்திலே உச்சம் பெறுகின்ற காரணத்தினால ஏற்கனவே தைரியத்தில் கெட்டிக்காரர். நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்தே உத்தரவுகளை போட்டு காரியத்தை காய் நகர்த்தக்கூடிய வல்லமை பெற்ற நீங்கள் இப்போ 3ஆம் இடத்துக்கு 1ஆம் இடத்திலே குரு உச்சம் பெறுகின்ற காரணத்தினால பிடிவாதமாக பிடிசாதனை செய்து சில காரியத்தை சாதித்து காட்டி விடுவீர்கள். நடக்காத, மற்றவர்களால் நடத்தி காட்ட முடியாத சில காரியங்களை நீங்கள் அதில் தலையிட்டு நடத்தி காட்டுவதனால் உங்களுக்கு பெருமையோடு பண வருமானம் எக்கச்சக்கமாக சேரும். இந்த காலத்தில் என்னையா பெருமை? காசு பணம் நிறையா வேணும் இல்லை, சம்பாத்தியம் வேணும் இல்லை, அந்த சம்பாத்தியமும் வருகிறது. பெருமையோடு மட்டுமல்ல, பெருமையோடு சம்பாத்தியமும் சேர்ந்து வருது. அதுக்குண்டான கமிஷன்லாம் உங்களுக்கு நிறைய சேரும். அந்த மாதிரியான ஒரு யோக அமைப்பு. குடும்பத்திலே இருந்து வந்த குழப்பங்கள் நீகின்ற காரணத்தினால காம சுகம், தாம்பத்திய சுகம் நல்ல வலுவடை சிறப்பாக இருக்குது. அடுத்தபடியாக 4ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல உச்சம் பெறுகின்ற காரணத்தினால தாயாருக்கு மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கடுமையாகவே போகும். அந்த கடுமையாக போகுமே தவிர வேறு எந்த அசம்பாவிதங்களும் நடக்காது. தைரியமாக இருக்கலாம். அடுத்து வீடு வசதிகள் இவைகளில் இருந்து வந்த சில சிக்கல்களில் கொஞ்சம் செலவு செய்து அந்த வீட்டை மாடிஃபிகேஷன் பண்ணி கொஞ்சம் ஜொலிப்படைய வச்சிருவீங்க. அந்த மாதிரி இருக்குது. வண்டி வாகனங்களுக்காகவும் செலவு செய்யக்கூடிய ஒரு கட்டாயமாக இருக்கின்றது. அவைகள்லாம் உங்களுடைய சௌரியத்துக்காக செய்வீங்க. அடுத்து 5ஆம் இடத்திற்கு 11ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால புத்திர காரகன் என்றும் இதை சொல்லுவோம். இந்த குரு பகவான் 5ஆம் வீடு என்பது புத்திர ஸ்தானம் என்று சொல்லுவோம். அப்போ புத்திர ஸ்தானத்திற்கு புத்திர காரகன் 11ஆம் இடத்திலே இருந்து உச்சம் பெறுகின்ற காரணத்தினால அது தற்காலிக உச்சம் என்று சொன்னாலும் கூட அந்த பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய சில சுப நிகழ்ச்சிகள் வெகு விமரிசையாக நடத்தி காட்டிடுவீங்க. ஊரே மெச்சக்கூடிய அளவுக்கு பிள்ளைகளுக்காக நல்லா செலவு செய்து ஆடம்பரமான ஒரு திருமண அமைப்பெல்லாம் செஞ்சு காட்டுவீங்க. அந்த திருமணத்திற்காக உங்கள் பிள்ளைகள் இதுவரைக்கும் காத்து கொண்டிருந்ததுக்கு கைமேல் பலனாக பெரிய இடத்து சம்பந்தம் கிடைக்க பெற்று அதன் மூலமாக உங்களுடைய சமுதாயத்தில் அந்தஸ்து ரொம்ப பெருமை சேர்க்கக்கூடிய வகையிலே அது அமையும். பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமையும் சேரும். சில பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். அந்த ரிஷபராசியிலே பிறந்தவர்கள் உங்களுடைய பிள்ளைகள் சில பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கெல்லாம் உயர்ந்த இடத்துல பணி வாய்ப்புகள் கிடைக்க பெற்று நல்ல சம்பளத்தை வாங்கி கொண்டு வருவாங்க. அந்த மாதிரியாக இருக்கின்றது. கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குலதெய்வ வழிபாடு முறைகள் இவைகள் எல்லாம் பெருமை சேர்க்கக்கூடிய வகையிலே நல்லா செலவு செய்து நல்ல ஒரு பேரும் புகழும் அடையக்கூடியதாகவும் புண்ணியத்தை சேர்க்கக்கூடியதாகவும் சம்பவங்கள் நிகழும். 6ஆம் இடத்திற்கு 10ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால தொழில் வாணிபத்திற்காக வாங்கி வைக்கப்பட்ட கடன்கள் இப்போ மெல்ல மெல்ல அடைக்கக்கூடிய ஒரு வகையை உண்டு செய்கின்றது. தொழில் வாணிபம் இவைகளுக்காகவும் குடும்ப செலவுகளுக்காகவும் சில பேர் கொஞ்சம் ஆடம்பர வாழ்க்கைக்காக நிறைய செலவுகள் செஞ்சிருப்பீங்க. அதனால் கடன் ஏற்பட்டிருக்கும். அந்த கடன்களை அடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் கூடி வருகின்றது. லாபங்கள் பெருகுது, வருமானம் கூடுகிறது. ஆகையினாலே கடனை அடைக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் தேடி வருகின்றது. கடன், சத்துரு, நோய் இவைகள்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். 7ஆம் இடத்திற்கு 9ஆம் இடத்திலே குரு உச்சம் பெறுகின்ற காரணத்தினால அதாவது மனைவி வர்க்கத்தின் மூலமாக இருந்து வந்த சில பல சங்கடங்கள்லாம் விலகிவிடும். மனைவி வர்க்கத்திலே தோப்பனாரை சேர்ந்தவர்கள் மூலமாக அவளுக்கு உண்டான உயிர் சொத்து நிறைய வருஷங்களாக கிடப்பில் போடப்பட்டிருந்துச்சு. அது இந்த காலகட்டத்தில், அதாவது வருகிற 31/3/2026க்குள்ள அந்த உயிர் சொத்துக்கள் உங்கள் மனைவியை சேரும்.
அது ஒரு திரண்ட சொத்துக்களுக்கு அதிபதியாக உங்கள் மனைவியை ஆக்கிவிடும். அந்த மாதிரியான ஒரு பெரிய அளவு யோகம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கின்றது. மனைவி சம்பந்தப்பட்ட வகையிலே உள்ள தொந்தரவுகளெல்லாம் விலகும். மனைவிக்கு ஆரோக்கியம் கிடைக்கப் பெறுகின்றாள். நண்பர்கள் மூலமாகவும் சில பல நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறும். கூட்டணி முறிவுக்கு உண்டான நிலையில் இருக்கின்றவர்களுக்கு கூட்டணி தொடரும், முறிவு விலகிவிடும். நல்ல கருத்தொற்றுமை ஏற்பட்டு வியாபாரம் தொழில் சிறப்பாகவே நடக்கும். 8ஆம் இடத்திற்கு 8ஆம் இடத்துல உச்சம் பெறுகின்ற காரணத்தினால ஆயுள் பாவம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு சின்ன தகவல், உங்களை ஆயுளை கெடுக்கக்கூடிய அளவிற்கு எங்கேயோ ஒரு இடத்தில், குறிப்பாக ஒரு வருடத்திற்கு முன்பிருந்தே உங்களை குறிவைத்து கொண்டு இருக்கின்றார்கள் சில பேர். சத்துருக்கள் செய்வினை செயற்பாட்டு வினைகள் மூலமாக உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுப்பதற்கும் உங்களை வீழ்த்துவதற்கும் சில செய்வினைகளை ஏவிக்கொண்டு இருக்கக்கூடியதாக இது காட்டுகின்றது. 8ஆம் இடத்தில் அந்த இடம் துல்லியமாக வடமேற்கு திசையில் இருந்து உங்களுக்கு தொந்தரவுகளை கொடுத்து கொண்டு வருகின்றார்கள். இந்த விஷயத்தில் ரொம்ப கொஞ்சம் தீவிர கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த தசாபுத்திகள் என்ன நடைமுறையில் இருக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் அருகாமையில் உள்ள ஒரு ஜோசியரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கு தகுந்தவாறு உங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கட்டும். எதிலும் வீழ்ந்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். குறிப்பாக அந்த சின்ன வீடு மூலமாக கூட சில தாக்குதல்கள் இருந்து கொண்டு வருகின்றது. இதில் கொஞ்சம் பூரண கவனம் செலுத்தி அதிலிருந்து முழுமையாக விலகி இருப்பதற்கு இந்த தகவலை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இது ரிஷபராசியிலே உள்ளவர்களுக்கு இது முக்கியமான ஒரு தகவல். அடுத்து 9ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால தோப்பனார் வழி வகையினர்களால் ஏற்பட்டு வந்த குழப்பங்கள், வில்லங்கள் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் படிப்படியாக விலகும். இங்கேயும் ஒரு சில சிக்கல்கள் இருக்கின்றது. தோப்பனார் வர்க்கத்துக்குள்ளேயும் உங்களுக்கு எதிரிகள் இருக்கத்தான் செய்கிறாங்க. அது தோப்பனார் வழியிலே ஒரு கணவனை இழந்த அல்லங்கில் மனைவியை இழந்த ஒருவரால் உங்களுக்கு பல சிக்கல்கள்லாம் ஏற்கனவே வந்திருக்கணும். அந்த வந்ததுலேருந்து விலகியாச்சுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அதனுடைய தாக்கம் இன்னும் இருக்கத்தான் செய்கிறது. கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக 10ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்திலே உச்சம் பெறுகின்ற காரணத்தினால் 10ஆம் வீடு என்பது கும்ப வீடு, உங்களுக்கு கும்ப வீடு, அது சனியினுடைய வீடு தான். அந்த காலதேவனுக்கு அது லாப வீடு. அந்த வீட்டுக்கு 6ஆம் இடத்துல உச்சமடைகின்ற காரணத்தினால தொழில் வாணிபம் வெளிநாட்டில் செய்து வரக்கூடியவர்களுக்கு இது பெரிய நல்ல யோகத்தை கொடுக்கும். இப்போதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரவேண்டிய 1000 ரூபாய்க்கு பதில் 10,000 ரூபாயாக அந்த வருமானம் பெருகும். அதாவது வழக்கமாக 1000 ரூபா கிடைச்சாலே நல்ல யோகம்னு சொல்லுவோம். அதைவிட பன்மடங்கு 10 மடங்கு ஒரு பெரிய லாபத்தை கொண்டு குவிக்கக்கூடிய காலகட்டமாக இது விளங்கும். தொழில் வாணிபம் வெளிநாடு வெளிமாநிலத்திலே தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக விளங்கும். அடுத்தபடியாக ஏற்கனவே உள்நாட்டில் உள்ளூரில் வேலை செய்து அந்த தொழில் செய்து கொண்டிருந்த போதிலும் கூட அவர்களுக்கும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்து வந்த பணிச்சுமைகள் நிறைய குறைஞ்சு உங்களுக்கு நல்ல பதவி சுகம் கிடைக்கக்கூடியதாக அது அமையும். 11ஆம் இடத்திற்கு 5ஆம் இடத்திலே உச்சம் பெறுகின்ற காரணத்தினால உங்களுக்கு வரக்கூடிய லாபங்கள் 1க்கு 10 மடங்காக பெருகும். இது பல இடங்களில் உங்களுக்கு உறுதிப்படுத்தப்படுகின்றது. ஆகையினாலே வருமானம் பெருகக்கூடியதாக இது இருக்கின்றது. அடுத்து உங்களுடைய 12ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்திலே உச்சம் பெறுகின்ற காரணத்தினால அயன சயன போக பாக்கியத்தில் ரொம்ப திருப்தியாக இருக்குது. மேலும் புதிய பெண் தொடர்புகள் வலுக்கக்கூடியதாகவும் தொடர்பு ஏற்படக்கூடியதாகவும் வலுவடையக்கூடியதாகவும் அது அமைகின்றது. சில பேருக்கு வெளிநாட்டில் இந்த வாய்ப்பு ஏற்படுவதாக இருக்குது. எல்லாவற்றிலும் கொஞ்சம் கவனமாகவே நடந்து கொள்ள வேண்டும். இது போக பள்ளியில் கல்லூரியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு இந்த 3ஆம் இடத்து உச்சம் பெறுகின்ற குருவானவர் படிப்பில் இதுவரையிலும் ஆர்வம் கம்மியாக இருந்த போதிலும் இந்த காலகட்டத்தில் படிப்பில் தீவிர கவனம் செலுத்தக்கூடிய, சுயமாகவே நீங்கள் தீவிரமாக கவனம் செலுத்துவீங்க. நல்ல மதிப்பெண்களை பெறக்கூடிய வாய்ப்பாக அது விளங்கும். கல்லூரியில்
இறுதி ஆண்டு படிக்கின்றவர்களுக்கு இந்த வருடம் கேம்பஸில் செலக்ட் ஆகி நல்ல ஒப்பந்தம் ஏற்பட்டு நல்ல சம்பளமும் கிடைக்கும். படித்து கொண்டிருக்கும் பொழுதே உங்களுக்கு உத்தியோக வாய்ப்பும் அதோடு ஸ்டைபண்டு அது சம்பளமாக உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கக்கூடியதாக அது அமைகின்றது. இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். இதை விட்டுவிட வேண்டாம். இதை விடுத்து வேறு மாதிரியாக படிக்கணும் அல்லது வேறு உத்தியோகத்துக்கு போகணும்னு என்று எண்ணாமல் கேம்பஸில் செலக்ட் ஆகும்போதே நீங்கள் அதுக்கு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டு அதன் மூலமாக நல்ல ஒரு வாய்ப்பை பெறக்கூடிய சந்தர்ப்பம் அமைகின்றது. நழுவ விட்டு விட வேண்டாம். அந்த ஒப்பந்தத்திற்கு நீங்கள் தயாராகவே இருங்கள். அது நல்லதாகும். இது போக காதல் செய்ய வேண்டும் என்று காத்திருப்பவர்களுக்கு, புதுசாக காதல் பண்ணணும்னு நினைக்கின்றவர்களுக்கு இந்த கொஞ்சம் காலத்தை கொஞ்சம் தள்ளி போடுங்க. குறிப்பாக என்னுடைய கணக்கு மார்ச் மாதம் முடியட்டும். முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய காதலை தொடங்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் தீவிரமாக படிப்பில் உங்கள் கவனத்தை செலுத்துவது நல்லது. அடுத்தபடியாக ஏற்கனவே காதலித்து கொண்டு இருப்பவர்களுக்கு இடையில கொஞ்சம் பிரேக்கப் ஆகி மறுபடியும் தொடர்ந்தாலும் கூட அப்பப்போ சின்ன சின்ன பிணக்குகள் ஏற்பட்டு கொண்டு தான் வருகின்றது. இந்த காலகட்டம் 17/3/2026 பிறகு இந்த பிணக்குகள் விலகிவிடும். நல்லபடியாக இருக்கும். தொடர்ந்து உங்களுடைய காதல் வெற்றி அடையக்கூடியதாகவே அமையும். திருமணத்தில் போய் முடிந்துவிடும். அதுக்கடுத்தபடியாக ரிஷபராசியிலே பிறந்தவர்கள் வரம் தேடிக்கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மெச்சக்கூடிய வகையிலே உங்களுடைய வரன்கள் அமையும். கிட்டத்தட்ட என்ன கொஞ்சம் பக்கத்தில் கிடைக்காது, கொஞ்சம் டிஸ்டன்ஸாக தான் கிடைக்கும். அதாவது குறிப்பாக 100 கிலோமீட்டரை தாண்டி தான் உங்களுக்கு நல்ல பெண் அமையக்கூடியதாக இருக்குது. இந்த காலகட்டம் 31/3/2026 நல்லபடியாக அமையப்பெற்று திருமணம் நல்லபடியாக முடிந்துவிடும். அது உங்களுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்கும். கொஞ்சம் பக்கத்திலேயே பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ தூரத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி வந்திருக்கும். அது கிளிக் ஆயிரும் உடனே. அந்த மாதிரியாக இருக்குது. நல்லபடியாக வாய்ப்பு, காரியம் வெற்றி பெறும். உங்களுடைய கனவுகள் நனவாகக்கூடிய காலகட்டம். அடுத்தபடியாக குடும்பத்திலே இருக்கக்கூடிய கிரகஸ்தன் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்ப நெருக்கடிகள் குறையும். குடும்பத்தில் இருந்து வந்த சில கணவன் மனைவி கருத்து வேற்றுமைகள்லாம் சரி செய்யப்பட்டு அந்த ஊடல் சாடல் இவைகள்லாம் விலகி நல்ல ஒற்றுமையும் நல்ல தாம்பத்தியமும் அமையக்கூடியதாக அது அமைகின்றது. வாழ்க்கையில் இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்ப நிகழ்வு கிடைக்கல. அந்த மாதிரியாக இப்போ அமைஞ்சிருக்கும். கூடவே வெளியே அதாவது கலை நிகழ்ச்சிகள் இந்த மாதிரியாக வெளியூர்களுக்கு அழைச்சுண்டு போய் நல்ல விதமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் ரிஷபராசியிலே பிறந்த கிரகஸ்தர்களுக்கு இது வாய்ப்பாக அமைகின்றது. கொஞ்சம் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். இது வரைக்கும்லாம் இப்படி நடக்கலை. கல்யாணம் கழிஞ்சு எத்தனையோ வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் அப்படி இல்லை. இந்த ஆண்டு குறிப்பாக ஊட்டி, கொடைக்கானல் இது போன்ற சுற்றுலா ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய அருமையான வாய்ப்பு கிடைக்க பெற்று இருக்கின்றது. அதோடு குருவின் உச்சம் என்ற காரணத்தினாலே தெய்வீக தேவாலய தரிசனங்களுக்கும் மனைவியை அழைச்சுண்டு போய் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் அமைகின்றது. அது போக அந்த குடும்பஸ்தர்களுக்கு சில பேருக்கு பிள்ளைகள் பிறக்காமல் இருந்திருப்பாங்க, அல்லது பிள்ளைகள் பிறப்பதற்கு தயாரான நிலையிலும் கூட காலதாமதம் ஏற்பட்டு கொண்டே சென்றிருக்கும். இந்த காலகட்டத்தில் 5ஆம் இடத்திற்கு 11ஆம் இடத்திலே அவர் உச்சம் பெறுகின்ற காரணத்தினால பிள்ளையில்லா வரம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிள்ளையுடன் கூடிய வரம் கிடைக்கப் பெறுவீர்கள். அந்த தட்சிணாமூர்த்தியினுடைய அருளாலும் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய அருளாலும் உங்களுக்கு நல்ல குழந்தை இந்த காலகட்டத்திற்குள்ள பிறந்துவிடும். சந்தேகமில்லாமல் அருமையாக குழந்தை பிறக்கின்ற காரணத்தினாலே குடும்பம் மிகுந்த சந்தோஷத்தில் திளைக்கும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். அடுத்தபடியாக வயது வந்தவர்களுக்கு, அதாவது குறிப்பாக 60 கடந்த ஆண் மக்களுக்கு இப்போ அந்த ஏற்கனவே சில கெட்ட சம்பவங்கள் உங்களை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. அதை கொஞ்சம் கவனிங்க. அது திடீரென்று சில சமயங்களில் உடல் நடுக்கம், உடல் கோளாறுகள், மனசு அடிக்கடி ஏதோ என்னமோ ஒன்று பண்ணுறது போல காட்டும். இவைகளுக்கெல்லாம் காரணம் செய்வினை கோளாறுகளாக இது காட்டப்படுகின்றது. இதில் கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கன்னு சொன்னால் என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம். பெருசாக ஒன்றும் செலவழிக்க வேண்டாம். சொந்த ஜாதகத்தை முதல்ல போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னாலே அதிலே தெரிஞ்சிடும்.
அதுக்கு என்ன எளிமையான பரிகாரங்கள் அந்த சோசியர் சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்தபடி நடந்துக்கிட்டேன்னு சொன்னால் மனக்குழப்பம் தீர்ந்து விடும், கைகால் வலியெல்லாம் உளைச்செல்லாம் விலகி மன நிம்மதி ஏற்படும், ஆரோக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள். அதுக்காக நிறைய மாத்திரைகள் எல்லாம் அள்ளி போட வேண்டாம். ஒரு சுருக்கமான சில விஷயங்களில் அது கரெக்டான பாதையில் போனீங்கன்னா யார் எவருங்கிறத கூட கண்டுபிடிக்க வேண்டாம். அதை எந்த வகையிலும் அது தடுத்து நிறுத்தக்கூடிய வகையிலே அந்த சின்ன பரிகாரங்களை செய்து கொண்டால் போதுமானது. குறிப்பாக திருச்செந்தூர் முருகனை அதிகமாக நீங்கள் அதை வழிபாடு செய்தீர்களே ஆனால் பல துன்பங்கள்லாம் விலகி போய்விடும். அந்த மாதிரியாக இருக்குது. இது போக கணிகையரின் கனிவான கவனத்திற்கு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில், பெண்களுடைய வாழ்க்கை பயணத்தை பொறுத்த மட்டும் அந்த கல்லூரியில் படிக்கின்ற மாணவிகள், பள்ளியில் படிக்கின்ற மாணவிகளுக்கு இது ஒரு போட்டி மிகுந்த ஒரு படிப்பாக இது அமையும் இந்த காலகட்டத்தில். இருப்பினும் போட்டியில் நீங்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற்று கேம்பஸில் வெற்றி பெறக்கூடிய முதல் மாணவியாக உங்களுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் நல்லபடியாக அமைந்திருக்குது. தக்க வழியில் அதை பயன்படுத்திக்கங்க, உதாசீனம் செய்ய வேண்டாம். அதில் முழுமையாக ஈடுபட்டு ஒப்பந்தம் ஏற்பட்ட பின்ன உங்களுக்கு சம்பளத்தோடு நல்ல சம்பளம் கிடைக்கும். இது ஒரு நல்ல அனுபவமாகவும் அமையும். ஒரு வருஷம் 2 வருஷம் கான்ட்ராக்டில் வேலையை பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு நல்ல எதிர்காலம் காத்திருக்கின்றது. அதை நல்லபடியாக பயன்படுத்த பாருங்கள். அடுத்தபடியாக காதல் செய்யக்கூடிய எண்ணம் உள்ள மாணவிகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. இது கொஞ்சம் காலம் பொறுத்திருங்க. நல்ல ஒரு வரன் உங்களுக்கு நல்ல பையனாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 17/3/2026 பின் உங்களுடைய நீங்கள் நினைக்கக்கூடிய அளவிற்கு நல்ல காதலன் கிடைக்கப் பெறுவாராக இருக்கக்கூடியதாக அமைகின்றது. அடுத்தபடியாக ஏற்கனவே காதலித்து கொண்டு இருக்கின்ற மாணவிகள் இந்த இடத்துல சில ஏமாற்றங்கள் உருவாகும் இருக்குது. அதாவது ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் அப்படின்னு இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. 31/3/2026 வரைக்கும் காதலனை நெருங்க விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். இது ரொம்ப எச்சரிக்கையான விஷயம். இதில் சில தவறுகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் தென்படுகின்றது. ஆகையினாலே தவறு ஏற்படாத வண்ணம் முன்னமே நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டியதான் முக்கியம். ஆகையினால மாணவிகளை பொறுத்தமட்டில் இந்த காலகட்டத்தில் காதல்களை கொஞ்சம் ஒத்தி வைப்பது நல்லது. அடுத்தபடியாக வரம் தேடி கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு, பெண்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரத்தில் உங்களுடைய வரன் அமையும். ரொம்ப தூரத்தில் கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தாண்டி 200 கிலோமீட்டர் கூட அமையலாம். அந்த மாதிரியாகத்தான் உங்களுக்கு வரன் அமையப்பெறும். அதே சமயத்தில் உங்களுடைய கற்பனைக்கு எட்டிய தூரத்தில் நல்ல வரனாகவே அமையும். நீங்கள் எதிர்பார்த்தது எப்படி வரனை எதிர்பார்த்தீங்களோ அந்த மாதிரி அமையும். இது வரைக்கும் கொஞ்சம் அது நழுவ விட்டு கொண்டே வந்தது வரன். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கனவுகள் நனவாகக்கூடிய காலகட்டம். நல்லபடியான ஒரு வாழ்க்கை அமையும். இந்த வாழ்க்கையை ரொம்ப ரசித்து உங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. ஆகையினால் இது அரேஞ்ச்டு மேரேஜுக்குள்ளே வரக்கூடிய பெண்களுக்கு இது ஒரு நல்ல வரப்பிரசாதமாக அமைகின்றது. அடுத்தபடியாக திருமணம் ஆகி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நிறைய பணிச்சுமைகள் இருந்து வந்துச்சு இதுவரைக்கும். இந்த அதிசார ஓட்ட குறுப்பெயர்ச்சியின் மூலமாக அந்த பணிகள் குறைக்கப்படுகின்றது. பணிச்சுமையை பலரும் பங்கிட்டு கொள்ளக்கூடிய வகையில் இருக்குது. குறிப்பாக உத்தியோகம் பார்க்கின்ற பெண்களை பொறுத்தமட்டில் வீட்டிலையும் பணிச்சுமை, உத்தியோகத்திலும் பணிச்சுமை ரொம்ப சுமந்து வந்தீங்க. இப்போ பலரும் ஷேர் பண்ணக்கூடிய அளவில் உத்தியோகத்தில் அதிகாரிகள் மாற்றப்படுகின்ற காரணத்தினாலே உங்களுக்கு பணிச்சுமை குறைகின்றது, வருமானம் கூடுகின்றது, கேட்ட சலுகைகள் கிடைக்கப் பெறுகின்றீர்கள். நிறைய பெண்களுக்கு வாகன வசதிகள் நிறைய பெண்களுக்கு இது கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. ஏனென்றால் போக்குவரத்துக்கு குறிப்பாக இந்த குருவை நாம் இப்போ சொல்லுவோம். இந்த இடத்துல போக்குவரத்து சம்பந்தப்பட்ட இடத்துல நிறைய பேர் பஸ் பிரயாணம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சொந்த வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அமைகின்றது. நிறைய பெண்களுக்கு சொந்த வீடு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் அமைகின்றது. தங்கள் பேரில் நிலம் வாங்கி வீடு கட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் திடீரென்று கிடைக்கிறது. அந்த சந்தர்ப்பம் நல்ல சந்தர்ப்பம். இதெல்லாம் அந்த பெண்களை பொறுத்தமட்டில் ஒரு நல்ல வாய்ப்பு. அதே போல் பெண்களை பொறுத்தமட்டில் சம்பந்தம் இல்லாமல் அந்நிய ஆடவர்களோடு தொடர்பு கொள்வதை தவிர்க்கவும். ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் உங்களை குறிவைத்து ஏதோ ஒன்று கைப்பற்ற பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஏன்னா 8ஆம் இடத்தினுடைய தயவு இந்த இடத்துல இல்லை.
ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி 8ஆம் இடம் வந்து கொஞ்சம் தடுமாற்றத்தோடு இருக்கின்ற காரணத்தினால இந்த இடத்தில் கொஞ்சம் உஷாராக நடந்து கொள்ளவும், முன்பின் பழக்கமில்லாதவர்களோடு அதிக நேரம் ஃபோன்லையோ நேர்லையோ பேசுவதை தவிர்க்கும். என்னன்னு பதில் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு விலகிவிட வேண்டும். ஃபோன் வந்துச்சுன்னா அதை கட் பண்ணிடும், அதுதான் நல்லது உங்களுக்கு. அல்லாத பட்சத்தில் நீங்கள் ஏமாறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதாவது உத்தியோகமும் பார்த்து குடும்பத்தையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு இது ஒரு முக்கியமான தகவல். இது போக உங்களுடைய குடும்ப சமாச்சாரங்களை வந்து சக ஊழியர்கள் கூட இந்த காலகட்டத்தில் எதையும் ஷேர் பண்ணிக்கிட வேண்டாம். இந்த மூலமாகத்தான் சில பல செய்திகள் வந்து பரவி போயிடுது. குறிப்பாக எந்த சக ஊழியர்கிட்ட ரொம்ப நம்பிக்கையான ஊழியராக இருந்தாலும் கூட அந்த தோழியிடம் உங்களுடைய குடும்ப சமாச்சாரத்தை சின்ன சின்ன விஷயமா கூட இருக்கும், அந்த சமாச்சாரத்தெல்லாம் தெரிவிக்காமல் உங்களுக்குள்ளேயே வைத்துக்கொள்ளுங்க. ஷேர் பண்ணக்கூடியது உங்களுடைய கணவனோடு அல்லங்கில் குடும்பத்தில் உள்ள மாமனார் மாமியாரோடு உங்களோட தாய் தந்தையரோடு ஷேர் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி இருக்கட்டும். கணவன் விவகாரத்தில் வந்து ஒரு பெண் வந்து ஏற்கனவே கிராஸ் ஆகி போயிருக்கும். இந்த காலகட்டத்தில் கணவன் சம்பந்தப்பட்ட நிலையில் அவங்க அம்மா வர்க்கத்தில் உள்ள ஒரு சொத்து வந்து உங்களுக்கு சேரக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. இதெல்லாம் கவனமாக ஹேண்டில் பண்ணிங்கன்னு சொன்னால் சொத்துக்கள் எங்கேயும் போகாமல், அதாவது சொத்துக்கள் தப்பிக்க விடாமல் உண்மையிலே உங்களுக்கு சேர வேண்டியதை நியமனத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக அது ஆகும். இந்த ரொம்ப கவனமாக இருங்க. குறிப்பாக நான் சொல்லக்கூடியது உங்கள் குடும்ப சமாச்சாரங்களை வெளியில் பரப்ப வேண்டாம். ரொம்ப நம்பிக்கையான நபர், ரொம்ப நம்பிக்கையான தோழி என்றாலும் கூட குடும்ப விவகாரங்களை வந்து இந்த 31/3/2026 வரைக்கும் எந்த காரணத்தை கொண்டும் கசிய விடாதீர்கள். பெண்களை பொறுத்த மட்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 60 வயதை கடந்த பெண்களை பொறுத்த மட்டும் ஏற்கனவே சில சமாச்சாரங்களில் நிறைய அனுபவங்கள் பெற்றிருப்பீங்க. இந்த அனுபவ ரீதியாக உங்களுக்கு உண்டான அனுபவ பாத்தியதை உங்களுடைய மருமகள், உங்களுடைய மகள் இவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கங்க. உங்களுடைய அந்த அனுபவத்தை ஷேர் பண்ணுவதன் மூலமாக அவங்க கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு நடந்துக்கிடுவாங்க, எங்கே ஏமாறாமல் பார்த்துக்கிடுவாங்க. இது போக உங்களுடைய உடல் ஆரோக்கியம் வந்து இப்போ ஒன்றும் பெருசாக ஒன்றும் பாதிப்பு இல்லை. ஆகையினால் உங்களை பொறுத்த மட்டில் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடியதாக அமைகின்றது. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் உடனே பெரிய மாத்திரைகள்லாம் போடணும்னு நினைக்க வேண்டாம். மாத்திரைகள் போடுவதுதான் பின்னால் வந்து அட்டாக் பண்ணும். ஆகையினால் அவையெல்லாம் உங்களுக்கு அனுபவப்பட்ட வகையில் உங்களுடைய கைப்பக்குவத்திலே அதை கொண்டு போங்க, நன்றாக இருப்பீங்க. ஆகையினால் எந்த இடத்திலும் நீங்கள் ஏமாறாமல் பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான சமாச்சாரம். இதில் நீங்களாகத்தான் வாயை விட்டுக்கிடுவீங்க. அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், கவனமாக இருந்தேன்னு சொன்னால் வருங்காலம் உங்களுக்கு பெரிய அளவில் யோகம் காத்து கொண்டிருக்கின்றது. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.